அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஆன்சர் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அவங்களோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும், அதாவது எக்ஸாம் எழுதின எல்லாரும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆன்சர் கீயை உங்களோட கீ வச்சு செக் பண்ணி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். இப்படி ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட அதாவது என்ன சொல்கிறதுனா, நம்ம ஒரிஜினல் கட் ஆஃப் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டாண்டர்டுக்காக இருக்கட்டும், அல்லது டைப்பிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், அல்லது ஸ்டெனோக்காக இருக்கட்டும், ஒரிஜினல் கட் ஆஃப் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆன்சர் கீயும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கீ பாருங்கள், செக் பண்ணுங்கள், எவ்வளோ ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கவர்மெண்ட் கீயோட கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபில்லப் பண்ணுறது எப்படி என்ன அப்படின்ற டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அதையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே வந்து டைட்டில்லாம் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஒரிஜினலான கட் ஆஃப் வந்து அனலைசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபார்மோட டிசைன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம். ஆன்சர் கீயையும் அப்படியே மேலோட்டமாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரிஜினல் கட் ஆஃப் தெரிந்து கொள்வதற்கு இந்த கூகுள் ஃபார்மை எக்ஸாம் எழுதிய அனைவரும் ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில் பண்ண வேண்டிய கடைசி டேட்டு, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், 25/7/2025. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா 21/7/2025. 21/7/2025 ஃபில்லப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 25/7/2025 வரைக்கும் நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்மை ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஃபில்லப் பண்ணுங்கள். ஒரே நபர் வந்து பல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணியும் அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு ஒரு என்ட்ரின்னு இல்லை, ஒருத்தர் பல என்ட்ரி பண்ணலாம். ஆனால் அந்த எல்லா என்ட்ரி வேறு வேறு நபருக்கு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில் அதில் கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயோ அவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறையா பேர் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அனலைசிஸ்க்கு வந்து நமக்கு உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தமிழில் வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்குது, ஸோ அதனால் தமிழில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா இதை கரெக்டாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் ஃபில்லப் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக ஒவ்வொரு முறையும் குரூப் 4 குரூப் 2 இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம கரெக்டாக கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணி நம்ம போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட் ஆஃப் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி ஒரு கட் ஆஃப் வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டெலகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். டெலகிராம்லேயும் நீங்கள் இணைஞ்சிருங்க. டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரைட் அப்படின்றத. ஸோ அதை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். பட் இது மிகப்பெரிய அனலைசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் அனலைசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணணுன்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான ஒரு அனலைசிஸ், கரெக்டான ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வர முடியும். ஓகேங்களா? ஸோ 170 கட் ஆஃப் வராதுன்னு பல நபர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், நம்ம இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணதை வச்சு நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத ஓரளவுக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபில்லப் பண்ணால் மட்டும் எவ்வளோ பேர் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும். இந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா? சும்மா ஏன்னா 5 days வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஃபில்லப் பண்ணிடுங்க 25/7/2025. ஸோ இது ஆன்சர் கீ பாருங்கள். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்சர் கீ 2025. இந்த இடத்துல சிசிஎஸ்சி 4 ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜிகே எல்லாமே இருக்கும் 2025. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் தான் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ பாருங்கள், மேலோட்டமாக ஒரு நிமிஷம் மட்டும் உங்களுக்கு இதை வந்து இந்த ஆன்சர் கீயை வந்து ஷோ பண்ணுறேன். இதை கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா?
ஸோ இந்த கொஸ்டின் தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஜிகே வந்து ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கூகுள் ஃபார்மில் வந்து கொடுங்க. மேலோட்டமாக அப்படியே நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 200 கொஸ்டினையும் ஷோ பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்கேன், ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டான அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுவீங்க. அதாவது என்னென்னா, டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அல்லது அவங்க கொடுக்குற கூகுள் ஃபார்மையோ நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுவீங்க, கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு உண்மையான அனாலிசிஸ்க்கு எடுத்து செல்லும். ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 2க்கும் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இன்னும் அந்த டேட்டாஸ் வந்து பற்ற மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எத்தனை ஒரு 3000 4000 மெம்பர்ஸ்குள்ளே தான் பண்ணுறீங்க. அந்த டேட்டாஸ் நமக்கு பார்த்தா அது இன்னும் நிறைய பேர் வந்து ஃபில்லப் பண்ணும். அப்போ தான் நமக்கு நிறையா டேட்டாஸ் கிடைக்கும். நிறையா டேட்டாஸ் கிடைக்கும்போது தான் ஒரு சரியான அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம வந்து போக முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம் கூகுள் ஃபார்மை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் கூகுள் ஃபார்மு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், தயவு செய்து உங்கள் பதிலுடன் அரசாங்க பதில், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ அதை சரிபார்த்து இந்த கூகுள் ஃபார்மை நிரப்பவும். இந்த கூகுள் ஃபார்மை ஆன்சர் கீ ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ செக் பண்ணி நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும். இந்த படிவத்தை நீங்கள் 21/7/2025 முதல் 25/7/2025 வரை நிரப்பலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் நிரப்ப முடியாது. ஏன்னா 25/7/2025 இரவு 11:30 மணிக்கு நான் அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சுவேன். அதுலேருந்து அந்த டைம்லேருந்து. ஸோ நீங்கள் 11:30 வரைக்கும் ஃபில்லப் பண்ணலாம். 25/7/2025 இரவு 11:30 வரைக்கும் ஃபில்லப் பண்ணலாம். அதுக்கு மேலே நான் 25 இரவு 11:30 மணிலேருந்து 26 ஒரு நாள் ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு 27 உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக தான் ஃபில்லப் பண்ணணும். தப்பாக ஃபில்லப் பண்ணுறீங்கன்னா எரர் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் கொஸ்டின்ஸு, உங்களுடைய சரியான கேள்விகளின் மொத்தம் எனக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாக வந்து போட்டிருக்கீங்க. சரியான மீன்ஸ் அட்டன் பண்ண கொஸ்டினை நான் சொல்ல, எத்தனை கொஸ்டின்ஸ் கவர்மெண்ட் ஆன்சர் கீயோடு செக் பண்ணும்போது சரியாக இருக்குது அந்த கொஸ்டினை வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். மொத்தமாக அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டு, நீங்கள் 150 அப்படின்னா 150 கொஸ்டின் ரைஸ், 150 நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து என்ன வச்சுருக்கேன், செக் வச்சுருக்கேன். நீங்கள் பாட்டில் 200க்கு 200லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? 200க்கு 200லாம் போட்டிங்கன்னா 190 போட்டாலும் வராது. ஸோ பார்த்துக்குங்க. நீங்கள் பாட்டில் அசால்ட்டாக 200க்கு 200 கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வராது. இது வந்து சரியான அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுத்து பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. ஓகேங்களா? 200 190லாம் கொடுத்தீங்கன்னா வராது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் சரியான கொஸ்டின்ஸை மட்டும்தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். 300லாம் கொடுக்கவே முடியாது. உங்களால் 190 கூட கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து அங்கங்கே செக் வச்சுருக்கேன். நீங்கள் சரி நம்ம ஜீரோ வந்து பண்ணலாம் அல்லது 10 கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தவறான அனாலிசிஸ்க்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் அதுவும் வராது. உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா வராது இங்கே. புரியுதுங்களா? நீங்கள் செக், நான் வந்து எல்லா இடத்துலையுமே செக் வச்சுருக்கேன். நீங்கள் சரியாக தான் என்ட்ரி பண்ண முடியும். ஓகேங்களா? மோஸ்ட்லி உங்களால் சரியாக என்ட்ரி பண்ண முடிகிற அளவுக்கு நான் இங்கே பயங்கரமாக செக் வச்சுருக்கேன். பயங்கரமாக யோசிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் கம்யூனல் கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணணும். என்ன கேட்டகரி, டைப் போத் ஐயராக இருந்தால் எஸ், இல்லைனா நோ. ஒன்றுமே நீங்கள் டைப்பே பண்ண முடியாது. அதாவது அங்கே இருக்கிறதுக்கான பதிலை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். இங்கே வந்து தவறான அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு இடத்துலையும் வழிவகுக்காமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டெனோ போத் ஐயரா, எஸ். ஸ்டெனோ ஒரு லேயர் ஒரு கையர்னால் இந்த இடத்துல நீங்கள் நோ தான் கொடுக்கணும். ஸ்டெனோ போத் ஐயருக்கு மட்டும்தான் இங்கே இடம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை ஸ்டெனோவில் ஒரு லோயர் ஒரு கையர்னா, டைப்ரைட்டிங்கில் போத் ஐயர்னா டைப்ரைட்டிங் போத் ஐயருக்கு எஸ்ஸு கொடுத்துருங்க. ஸ்டெனோவில் ஒரு லோயர் தான் முடிச்சிருக்கேன், 2 லோயர் தான் முடிச்சிருக்கேன், ஒரு லோயர் ஒரு கையர் முடிச்சிருக்கேன். இதுக்கெலாம் வழியே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணப்போ போத் ஐயர் முடிச்சிருந்தா இங்கே எஸ், அவ்வளோதான். இல்லைனா ஒரு லோயர் ஒரு கையர் தான் அப்ளை பண்ணும்போது இருந்துச்சுன்னா இங்கே நோ தான் நீங்கள் கொடுக்கணும். பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா. அடுத்து ஜெண்டர், மேல் ஃபீமேல், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா திடீர்னு நான் வந்து
செக் பண்ணுவேன். நான் இங்கே நிறைய வேலிடேஷன் கொடுத்துருக்கேன். அதையும் மீறி ஏதாவது தப்பு நடக்குதுன்னா நான் ரேண்டமாக அங்கங்கே ஒரு சில பேரை வந்து செக் பண்ணுவேன். போன முறை அப்படி தான் ரேண்டமாக செக் பண்ணேன். ஓகேங்களா? டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா நான் ரேண்டமாக ஒரு 10 நம்பருக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணேன். அதே மாதிரி இங்கே ஃபோன் நம்பரும் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக யாரோ ஒரு 10 பேருக்கு வந்து ஃபோன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ செக் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் கரெக்டான டீட்டெயில் கொடுங்க. நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் போடுவாங்க. நம்ம போட்டிருக்கிறது ஓரளவுக்கு எல்லா டீட்டெயிலும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அங்கங்கே வேலிடேஷன் வேறு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு சரியான டேட்டாஸும் கிடைக்கும். ஒரு சரியான அனாலிசிஸ்க்கு வர முடியும். ஒரு சரியான கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? போன முறை வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின டைம்லாம் ஃபில்லப் பண்ணியிருந்தாங்க. அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்லப் பண்ணியிருக்கிறது ஓரளவுக்கு கட் ஆஃப் வந்து நம்மளால் கணிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அதனால் சரியாக ஃபில்லப் பண்ணுங்கள். நிறையா டேட்டாஸ் வரணும். நமக்கு ஒரு 3000 டேட்டாஸ் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமான டேட்டாஸ் வரணும். ஒரு 10,000 டேட்டாஸ் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு. அதனால் நிறைய பேர் இங்கே ஃபில்லப் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபார்மையும் இந்த வீடியோவோ ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம சரியான அனாலிசிஸ்க்கு வர முடியும். தேங்க்யூ.